السلام عليكم. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. அம்மா பாய். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய புத்தளம் நகரசபை நகரபீடா அன்புக்குரிய வாய்ப்பவர்களே, இங்கு புத்தளம் நகர ஏனைய உறுப்பினர்களே, நகர சபை உறுப்பினர்களே, அடுத்து இங்கு இந்த நாட்டில் வாழும் சிறுபான்மை முஸ்லிம்களின் ஒரு இருப்பை, சிறுபான்மை முஸ்லிம்களின் உரிமையை, சிறுபான்மை முஸ்லிம்களின் கௌரவத்தை, சிறுபான்மை முஸ்லிம்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கமாக சமூகம் கொடுத்திருக்கும் உங்களுடைய பெருமதியான வாக்குகளை அழைத்து முஸ்லிம்களின் கௌரவத்தை பாதுகாக்கும் முகமாக ஒன்று கூடியிருக்கும் அன்புக்குரிய முஸ்லிம் சகோதரிகளே, அங்கே வீடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நாடு, நாங்கள் வாழும் நாடு இஸ்லாமிய கருத்தோட்டத்தில் அதை எப்படி கூறலாம்? ஒரு இஸ்லாமிய நாடா அல்லது அதை பல முன்னுள்ள உலமாக்கள் சொல்லுகின்ற பொழுது தாருல் ஹர்பு, தாருல் இஸ்லாம், தாருல் இஜாபா, தாருல் தஅவா என்று பிரிக்கிறார்கள். அப்ப இந்த நாடு எந்த கட்டத்தில் நாங்கள் இருக்கிறது என்றால், இஸ்லாமிய நாடு என்று பூர்ணமாக இஸ்லாமிய நாடு என்று கூறாவிட்டாலும் இஸ்லாத்தை சொல்லக்கூடிய, இஸ்லாத்தை செயல்படுத்தக்கூடிய, இஸ்லாமியராக வாழக்கூடிய, இஸ்லாமிய அடையாளங்களை நிலைநிறுத்தக்கூடிய, இஸ்லாமிய கலாச்சாரத்தை வளர்க்கக்கூடிய, இஸ்லாமிய பண்பாடோடு வாழ முடியுமான ஒரு நாடாகத்தான் இந்த நாடு சிறுபான்மையாக இருந்தாலும் நாங்கள் அந்த உரிமைகளோடு தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முஸ்லிம்களுக்கென்று முஸ்லிம் பாடசாலைகளும், முஸ்லிம்களுக்கென்று முஸ்லிம் உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு அத்தனை வசதி வாய்ப்புகளையும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே இதை நாம் தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன வழிகளை செய்ய வேண்டும் என்பதை நாம் ஊகித்து மிக வினயமாக, அதாவது மிக தந்திரமாக, சமயோசிதமாக எங்களுடைய வாக்குகளை பாதிக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்குகின்றோம். எனக்கு முன் பேசிய ஒருவர் கூறினார், இந்த பாய்த்தை தோற்கடிக்க வேண்டும், அதுதான் இவருடைய நோக்கம். சிலர்களுக்கு இந்த தலையிலே ஒரு கோளாறு இருக்கிறது, மெண்டல் அவர்களுக்கு. என்னென்றால், யாராவது என்ன பக்கமாக கேட்டால் அவர் எதிர்கட்சியில் நின்றுதான் பேசுவார், ஒரு நாளும் அந்த பக்கம் வரமாட்டார். யார் அவர் விரும்புகிற கட்சியாக இருந்தால் அவருக்கு அவர் வாக்களிக்கிறது எதிர்கட்சிக்குத்தான். இது இவர்களுக்கு ஒரு வகையான கோளாறு அவர்களுக்கு. இது இவ்வாறு வாக்களிப்பதினால் தனது கிராமத்துக்கு, தனது பிரதேசத்திற்கு, தனது நகரத்துக்கு என்ன லாபம், என்ன லாபம் என்று உணராத இவர்கள் தாண்டோடித்தனமாக மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரிகளே, புதுபல சேனாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். எங்கள் குருநாகல் மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும், 15 வீடுகள் உள்ள கிராமங்கள் உண்டு. அங்கே வாழ்கின்றார்கள் பயமில்லாமல். இந்த சிறிசேனா வந்துதானா காப்பாற்றினார்கள்? அல்லது இப்போது எதிர்கட்சியில் என்று கேட்டுக் கொண்டிருப்பவர் வந்து காப்பாற்றினார்களா? இல்லவே இல்லை. அரசு காவல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது, அரசு காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது, அரசு உதவி செய்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு பிரச்சனையும் குருநாகல் மாவட்டத்தில் இந்த புதுபல சேனையால் வரவில்லை. முன்னர் இருந்ததை விட சிங்கள மக்கள் எங்களை நெருங்குகின்றார்கள். முன்னர் கலைக்காதவர்கள் இப்போது எங்களோடு கலைக்கிறார்கள். எங்களை முன்னர் அணுகாதவர்கள் இப்போது அணுகின்றார்கள். எங்களுக்காக அந்த சின்ன, அதாவது ஏனைய முஸ்லிம்கள், சிங்கள மக்கள் பறந்து வாழும் பிரதேசங்களில் வாழ்கின்ற முஸ்லிம்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டும், கௌரவிக்க வேண்டும், அவருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டுமானால் இந்த புத்தளத்திலே அடுத்து இந்த புத்தளம் சீட்டு வெள்ள வைத்து காட்ட வேண்டும் நீங்கள். அப்பொழுதுதான் ஏனைய முஸ்லிம்களோடு
உங்களுக்கு இறக்கம் இருக்கிறது சொல்ல முடியும். ஏனெனில் முஸ்லிம் தலைமை தூணெல்லாம் மறுபக்கம் சென்ற பொழுது இப்பொழுது ஒரு கதை பேரப்படுகிறது. அதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய முதலமைச்சர் கலைக்கும் போதும் அந்த வார்த்தையை சொன்னார்கள். எந்த அளவுக்கு முஸ்லிம் தலைமைத்துவம் மறுபக்கம் செல்ல செல்ல இறங்கி செல்லும் பொழுதும் போது சிங்கள மக்கள் அங்கே நோக்கி வருகின்றார்கள். முன்னர் எதிர்த்தவர்கள் இப்பொழுது அங்கே வருகின்றார்கள். வெற்றி நிச்சயமாக போய்விடுகின்றது. இந்த ரவுகைக்கும் இல்லாத பொழுது, இந்த தொண்டமான் இல்லாத பொழுது, இந்த விஷால் இல்லாத பொழுது அந்த ஜனாதிபதி இதே ஜனாதிபதி வெற்றி பெற்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சென்ற முறை முஸ்லிம்கள் எப்படி வாக்களித்தார்கள்? இவருடைய வாக்குகள் எங்கே செல்லா காசா போய்விட்டது, பயனற்று போய்விட்டது. பொதுமதியான வாக்குகளை நீங்கள் பயன்படுத்தி அடுத்த தேர்தலில் இந்த வரும் 8ஆம் தேதி தேர்தலில் இந்த ஜனாதிபதி வெல்வதில் அவர் வெல்லுவார். சிங்கள மக்கள் வாக்காளரை வென்று விடுவார். நாங்கள் வாக்களிக்க வேண்டும். இந்த வாய்ப்பு வெற்றியை காட்ட வேண்டும். அவருடைய வெற்றி உங்களுடைய இந்த நகரத்தின் வெற்றி, அந்த நகரத்தின் வெற்றி, இந்த தேர்தல் தொகுதியின் வெற்றி, நிச்சயமாக இந்த நாட்டின் முஸ்லிம்களின் வெற்றி என்பதை மறந்து விடாதீர்கள். இவர்கள் போலி காலங்களை சொல்லிக்கொண்டு இந்த முழுவதும் சேனா வந்த பொழுது இவர்கள் என்ன செஞ்சிருக்கலாம்? ரிஷாத் பதீடி உடனே போயிருக்கலாம். மதூதி மஹமூத் அவர்கள் இருக்கிற காலத்தில் ஒரு தலைவர் நலீம் ஹாஜியாரோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. அதாவது வெளிநாட்டு எக்ஸ்சேஞ்சோட சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு செலாவான். அப்பொழுது அவர்களை எந்த பேச்சும் இல்லாமல் நலீம் ஹாஜியார் அவர்களை ஏனையவர்களை போல் எல்லாரும் தொடர்பு எடுத்தார்கள். அதே போன்று அவர்களையும் எடுத்தார்கள், கைது செய்தார்கள். பதீதீன் என்ன செய்தார்? உடனே ரிஷால் கொடுத்தால் வெளியேறினார். எங்கே இவர்கள்? இவர்கள் அரசு கொடுக்கின்ற அத்தனை சம்பத்துக்களையும் அத்தனை வசதிகளையும் அத்தனை வாய்ப்புகளையும் வாங்கிக் கொண்டு பதவிகளையும் வாங்கிக் கொண்டு கொடுத்த பணத்தை வாங்கிக் கொண்டு வெட்கம் ரோஷம் இல்லாமல் வெளியேறி சென்றார்கள். இவர்கள் மானம் மரியாதை உள்ளவர்கள் என்றிருந்தால் அவர்கள் வாங்கி அத்தனை கொடுத்திருக்க வேண்டும், பணத்தை திருப்பி கொடுத்திருக்க வேண்டும். அந்த அப்போது இன்று அவர்களுடைய பதவியை அவர் ராஜினாமா செய்து இவர்கள் கொடுத்தார். அலிக்கு அலி அவரது பேர் என்ன? அலி ஆமீர் அலிக்கு வெட்கம் இல்லாமல் வாங்கிக் கொண்டு, வெட்கம் இல்லையா? அடுத்த பதவி ஒன்றுமே இல்லை. அவர் தேர்தலை தோல்வி அடைந்தவர், வெற்றி பெற இல்லை. அவங்க ஜனாதிபதியிடம் செஞ்சு பதவியை வாங்கிக் கொண்டு இருந்த இடத்துக்கு செல்லாமல் போயிருக்கிறார். இது ஒரு முஸ்லிம்களுக்கு அழகல்ல. இது முஸ்லிம்களுக்கு முன்னர் பேசிய எங்களுடைய அதாவது அபூபக்கர் வைகி அவர்கள் பேசும்போது இதை தெளிவாக சொன்னார். முஸ்லிம் மற்றவர்களுக்கு தீங்கிழைக்கிறவனாக இருக்கக்கூடாது. அவர் என்ன செய்யும்? கண்ணியமாக கௌரவமாக ஜனாதிபதியிடத்தில் நீங்கள் தந்த பதவி உங்களுக்கு நான் தந்து விட்டேன், நான் உங்களோடு இருக்கிறாரு, நான் போகிறேன். அங்கே போய் இருந்து கொண்டு சொல்கிறார்கள் நாங்கள் ஜனாதிபதியோடு நான் இருப்போம் என்று. ஜனாதிபதியோடு இதுக்கு முன் நடந்த அத்தனை எலெக்ஷன்லையும் என்ன சொன்னார்கள்? 40 பள்ளி உடைக்கப்பட்டிருக்கிறது, 41வது பள்ளி உடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த ஜனாதிபதி அரசுக்கு வாக்களிங்கள் என்று சொன்னார்கள். அரசியலில் இருந்து கொண்டு, அரசியல் மினிஸ்டராக இருந்து கொண்டு, அமைச்சராக இருந்து கொண்டு சொல்லுகின்றார்கள். அப்படி பள்ளி உடைக்கப்பட்டால் மக்கள் ரோஷம் உள்ள ஹக்கீம் முதலாவது பள்ளி உடைக்கும் போதே வெளியேறிக்க வேண்டும். இந்த அளவுக்கு எங்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் முட்டாளாகி கொண்டிருக்கின்றோம். அவர்கள் பேசுறதெல்லாம் நம்பிக்கொண்டு முட்டாளாகி சென்ற வருடம் சென்னபுர தேர்தல் உங்களுக்கு வந்த பொழுது ஒரு கதை என்று சொன்னேன் நான். அந்த கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஏமாளிகள், ஏமாளி எப்படித்தான் ஏமாளிதான். நாங்கள் அந்த ஏமாளி கூட்டத்தில் இருக்க முடியாது. ஒரு கலவே வங்கியில கட்டப்பட்ட கலவையே ஒரு ஏமாறி ஓட்டிக் கொண்டிருக்கிறான். ஒருவன் வாரான், அவனுடைய கூட்டாளி என்று சொல்றான், இந்த கலவையை நான் களவெடுக்க போறேன். சரி, நீ எப்படி எடுக்க போறாய்? நான் பார் எடுத்துக்கிறேன், களவெடுக்கிறேன் என்று. அவன் வண்டிக்கார ஓட்டிக்கொண்டேதான் இருக்கிறான். அவன் முடிச்சு பாடிக்கொண்டுதான் இருக்கிறான். முள்ள வண்டியோடு சேர்ந்து போய் போய் கலவையாவுத்து அடுத்தவண்ட கையில கொடுத்து விட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு போறான். இவன் கொஞ்ச நேரம் போய் வண்டி நிற்கிறது. அப்பொழுது பார்க்கிறான் வண்டிக்காரன் ஒரு மனுஷன். அவன் சொல்றான், ஐயோ, நான் ஒரு காலத்தில் மனுஷனாக இருந்தேன்,
அப்பொழுது என்னுடைய தாய்க்கு நான் மிக துரோகம் செய்தேன். அந்த துரோகம் செய்த காரணத்தால என்ன அல்லாஹ் தஆலா கல்வியாக மாற்றி விட்டான். அப்பொழுது அந்த வண்டிக்காரன், ஐயோ இவ்வளவு காலமாக இந்த மனுஷனை வச்சா நான் வேலை வாங்கினேன் என்று அந்த கல்லண்ட காலில் வந்து கெஞ்சினான், என்ன மன்னிச்சுக்கோ அப்பா, உன்னை நான் தெரியாம இப்படி கருத்தை கட்டி என்னுடைய வண்டியில கட்டி உன்னை விழுத்த செல்ல வெட்டி வச்சுட்டேன் என்ன மன்னின்னு சொல்லி வீட்டுக்கு போறார். இப்பொழுது யாரும் ஏமாறி பாருங்கள். அப்ப அங்க ஒரு மனைவி கேட்க காலையில அவங்களுக்கு பெரிய கதையை சொல்றேன். இந்த கதையை சொல்லி முடிக்க மனைவி இங்கேருந்து அவர் இங்கேருந்து 3 நாள் நோம்பு பிடிச்சி கழுதையை பாலம் கொடுத்துட்டு 3 நாள் நோம்பு பிடிச்சி அது தர்மமும் செஞ்சு பௌபாவும் செஞ்சு கொண்டிருக்கிறார். 2-3 நாளை ஒரு வாரத்துக்கு பிறகு சந்தைக்கு போறார் என்ன கழுதையை வாங்குறதுக்கு. அங்க போய் பார்த்தால் இவருடைய கழுதை இருக்குது. இந்த ஏமாறி அப்பாவது வழங்கி கொண்டானா என்ன செய்திருப்பான் அந்த கழுதையை கண்ட உடனே? சொல்லுங்க பாப்பா, யாரான 500 ரூபாய் தருவேன். அந்த கழுதையை கண்ட என்ன சொல்லியிருப்பான்? கழுதை உருமுது, விளங்குது, கால் அடிக்குது, வால் ஆட்டுது. ஆனால் இந்த கழுதைக்கு அந்த கழுதையோட மோசம் இந்த கழுதை சொல்லுது, டேய் நீ திரும்பி உம்மாவுக்கு துரோகம் செஞ்சு திரும்பி கழுதையாக மாறிவிட்டாய். இனிமேல் ஒன்றை நான் ஒருபோதும் காசு கொடுத்து எடுக்க மாட்டேன் என்று கழுதையை சொல்லிட்டு வந்தான். இப்படி கழுதைகளை இப்படி ஏமாளிகளாக இருந்தால் எப்படி இந்த திருடர்களுக்கு வாய்ப்பு இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் யோசிக்க வேண்டும். எங்கள் பொறுமதியான வாக்கு, இந்த வாக்கு இந்த அகுது, அதாவது தாருல் அகுது என்று சொல்றது, எங்களுக்கு இந்த பொறுமதி வாக்கு இருக்கிறது, மிக பொறுமதியானது. சில பேர் சொல்லுவார்கள் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம், நான் போக மாட்டோம், கௌரவம் இவர்கள். அதே தன்னுடைய வாக்கு இருக்கிறது. நாங்கள் சொல்லுவோம் 20 கோடி போடுகின்றார்கள் வைப்போம். இதுல எது எங்களுக்கு மிக நல்லது, எது மோசமான 2 மட்டும் வச்சுக் கொள்ளுங்க, எல்லாமே மோசம் மட்டும் வச்சுக் கொள்ளுங்க. அப்படி இது 2ல எது எங்களுக்கு பயன் உள்ளது அப்படியாவது யோசித்து வாக்களிக்க வேண்டாமா? இவர்கள் பாருங்கள், இந்த சிறிசேன என்கிறவர் எங்கேயாவது ஒரு இஃப்தார் நடத்தியிருக்கிறாரா? இந்த ஜனாதிபதியை பாருங்கள், உலமாக்களை கூப்பிட்டு உலமாக்களுக்கு கௌரவம் கொடுத்து உலமாக்களுக்கு ஐடியன்று கொடுத்து உலமாக்களுக்கு முண்டடம் கொடுத்து அத்தனையும் செய்து கொண்டிருக்கின்றார். இப்போ பாருங்கள், இந்த பேப்பர் ஒரு பேப்பர் உங்களுக்கு தெரியும், நவமணி, அவர் வந்து இவர் எழுதுற பேப்பர். இங்க பாருங்கள், உலமாக்களோடு இப்படி இருக்கிறாராம். உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் ஹலாலுடைய நேரத்தில் எல்லாரும் சொன்னார்கள் இவர்கள் பேசுவதில்லை, இவர்கள் பேசுவதில்லை. இந்த ஹலால் அதாவது குடும்பத்தையோட அத்தனை காரியத்தை அத்தனை பேச்சுக்களையும் எங்கே எங்கே கொண்டு வந்தார்கள், எந்த சேனலை போட்டார்கள்? TNL. இது யாருக்கும் ஞாபகம் இல்லை. இன்றைக்கும் TNL போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த TNL ஜனாதிபதி கூட சொல்றார், இந்த ஜம்மியத் உலமாவுக்கு ஒரு அவகாசம் கொடுங்க, அவங்களுக்கு ஒரு ஃபுல் டைம் ஒன்றை கொடுங்க, அந்த பொது வழக்கு எனக்கு பதிலளிக்க கொடுக்க முடியாது என்று சொல்லி விட்டார்கள். இந்த பேப்பரை நீங்க எடுத்து பாருங்க, இது பழைய பேப்பர். அதுவே இவ்வாறு முஸ்லிம்களுக்கு சண்டம் சண்டமாக துரோகம் செய்து கொண்டிருக்கின்றவர்கள், இவர்கள் புதுவலசேனை எந்த பலமும் இல்லாதவர்கள். சம்மிக்கிறவற்றை பாருங்கள், அந்த மன்னார்களுக்கு கட்டிய வீடுகளுக்கு எதிராக கோஷம் எடுத்து அந்த வீடுகளை உடைக்குவதற்கும் அந்த வீடுகளை தரமட்டமாக்குவதற்கும் முன்னின்று செயல்பட்டதுதான் இந்த சம்மிக்கை. இந்த சம்மிக்கையுடைய புக்கையனை கொண்டு வர முடியாமல் போய்விட்டது. அதை தவறி அவர்கள் இன்று கொண்டு வந்து வாசித்து காட்டினார்கள். முஸ்லிம்களுக்கு அத்தனை அவருடைய கோரிக்கை உங்களுக்கு தெரிவிக்க பத்திரிகைகளை நீங்க பார்த்திருப்பீர்கள். ஜனாதிபதி அவர்களிடத்தை கொண்டு போய் கொடுத்தார்கள். இந்த நாடு என்ன நாடாக இருக்க வேண்டும்? என்ன ஆதிக்கம்? பௌத்த ராஜ்யமாக இருக்க வேண்டும். முதலாவது நிபந்தனை பௌத்த ராஜ்யமாக இருக்க வேண்டும். இங்கே ஹலால் வங்கி, ஹலால் ஹராம் வங்கி, வட்டி வங்கி, அந்த பேச்சே இருக்கக்கூடாது. வங்கியாக இருக்க வேண்டும், ஒரு வங்கி தான் இருக்க வேண்டும். நல்லமா இவர்கள் அதாவது தூஷண வாரதான் சொல்ல எங்களுக்கு சிலரோட கோபத்துக்காக வேண்டி எங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், எனக்கு எழுத தெரியும், எனக்கு பேச தெரியும், எனக்கு பத்திரிகை வெளியிட தெரியும், நாடக சிந்தனையாளர்கள். இவர்கள் சிந்தித்து செய்தது ஒன்றுமே கிடையாது, வெறும் பூஸ்வானம்.
அன்பார்ந்த பொதுமக்களாகிய அன்பார்ந்த அன்புக்குரிய சகோதரர்களாகிய தாய்மார்களே, உங்களுடைய பிள்ளைகளின் கல்வியின் எதிர்காலம் இந்த அரசில் தங்கியிருக்கிறது. இந்த அரசு எத்தனை நீங்கள் பாருங்கள், இந்த முறை வெளியேறிய ரிசல்ட்டை பாருங்கள், பெறுபவர்களை பாருங்கள். எப்பொழுதும் இல்லாத பெறுபவர் வெளியாகி கொண்டிருக்கிறது. நேற்று கூட இன்று காலையில கூட ஒரு கூட்டத்தில் கலைக்கும் பொழுது புத்தளம் மாவட்டத்தில் இருக்கும் அத்தனை வேக்கண்டுகளையும் அத்தனை குறைபாடுகளையும் ஆசிரியர் குறைபாடுகளையும் நான் நிவர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்று அந்த எங்களுடைய முதலமைச்சர் ஜெயசேகர் அவர்கள் இன்றைக்கு கூட காலையில் சொன்னார். இவ்வளவு இறக்கமாக பேசினாங்க முஸ்லிம்களோட, இவ்வளவு அக்கறையோட முஸ்லிம்களோட இருக்கின்றாங்க. முஸ்லிம்களுடைய கல்விக்கு சீரழிக்க கூடாது, முஸ்லிம்களுடைய கல்விக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்ற அக்கறையோட இருக்க இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இதெல்லாம் மூட வேண்டும். மூடினாத்தானே அந்த கடலை இறங்கினானே அவனை போல மட்டத்தில் மக்கள் வெற்றிக் கொள்ளும். அப்ப எப்போதும் தான் ஆண்டு கொண்டிருக்கணும். எங்களை ஓட்டுக்களை, எங்களுடைய பெரும்பான்மையான வாக்குகளை அவர்கள் திருடிக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதுக்கு பிறகு நீங்கள் உஷாராகுங்கள். உங்களுக்கு நான் இன்னும் அதிகமானவர்கள் சொல்லலாம். மாஷா அல்லாஹ், இன்னும் பேச்சாளர்கள் இருக்கின்றார்கள். சகோதரர்களே, உங்கள் பலஸ்தீனத்தை பற்றி பலஸ்தீனத்துக்கு துவா கேட்கிறோம், அல்லது துவா கேட்கிறோம், அல்லது துவா கேட்கிறோம். பலஸ்தீன் மக்களுக்கு அநியாயம் நடக்கிறது. அநியாயம் செய்கிறவன் யாரு? இன்றைக்கு நேற்று முந்தநாட்டு கூட நடந்த எலெக்ஷன்ல, அதாவது இஸ்ரவேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையில் ஆக்கிரமிப்பை ஒழித்து இஸ்ரவேலையும் பலஸ்தீனையும் ஒரு நாடாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்று பலஸ்தீனத்திலே கொண்டு போய் ஒரு பில்லை கொடுத்தார்கள். அப்பாஸ், அகமது அப்பாஸ் கொடுத்தார். என்ன நடந்தது? வெற்றி வெற்றிதா இல்ல? 9 நாடுகள் வாக்களிக்க வேண்டும். 8 நாடுகள் வாக்களிக்க, அமெரிக்கா வாக்களிக்கல. அமெரிக்காவோட சேர்ந்த மற்ற நாடும் வாக்களிக்கல. இந்த அமெரிக்கா சார்பாக தான் உண்டாக கட்டுகிறார்கள். அமெரிக்காவோடு வாக்குடிச்சார்கள். அமெரிக்காவோடு எகிப்துக்கு என்ன நடந்திருக்கிறது? அந்த மிஸ்ரமா நகரம் எல்லாரும் கொண்டிருக்கிறது. எதிரே அன்பார்ந்த சகோதரர்களே, 2 போக்கு முறை இருக்கிறது உலகத்திலே. ஒன்று அமெரிக்க சார்பு, மற்றது பொது, அதாவது சோசியலிச சார்பு போக்கு. அவர்கள் இந்த நாட்டிலே பிரச்சாரம் பண்ணினார்கள். கம்யூனிசம் வரப்போது சீனாவுக்கு வந்திருக்கிறது. சீனா வந்ததுக்காக வேண்டி பௌத்தம் மதத்தை விடுவானா? அதே போலதான் எங்களை சமயத்தை விட சொல்லில்லை. ஆகவே நீங்கள் இது காலம் பண்டார நாயக்கா அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற முதல் பிரச்சாரத்திலே முஸ்லிம்கள், நான் அப்போது சொல்லுவேன், எல்லா இடத்திலையும் அழுதார்களுக்கு வாக்கேட்டு 24 மணித்தியாலத்தில் முஸ்லிம்களை காவிராக்க போறாரு, பௌத்தனாக்க போறாரு. அவர் சொன்னது என்ன தெரியுமா? 24 மணித்தியாலத்துல சிங்கள மொழிய இந்த நாட்டு மொழியாக, தாய் மொழியில கற்றும் மொழியாக மாற்றுவோம் என்று சொன்னார். அதை தலைவீழா புரிஞ்சுக் கொண்டு பள்ளி வழியை துவக்கப்பட்டார்கள். அந்த அரசாங்கம் வந்துச்சு. என்ன நடந்தது? எத்தனை முஸ்லிம்கள் தோடினாங்க? எத்தனை பாடசாலை, அத்தனை பாடசாலைகளில் தமிழ் பாடசாலை, சிங்கள பாடசாலை என்று இருந்தது. தமிழ் பாடசாலை, முஸ்லிம் பாடசாலை, சிங்கள பாடசாலை என்று கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு அங்கே இன்னொரு, அதற்கு பிறகு எப்பொழுது முஸ்லிம் பாடசாலையாக இருக்கிறதோ 51 பிள்ளைகள் முஸ்லிம்களாக இருந்தால் முஸ்லிம் ஒருவர் தான் பிரின்சிபலாக இருப்பார். 51 பௌத்தனாக இருந்தால் ஒரு பௌத்தர் தான் அதுக்கு பிரின்சிபலாக இருப்பார். இந்த விதிகள்லாம் கொண்டு வந்து இந்த சமூகத்தை கட்டி எழுப்பி இன்றைக்கு அறிவுடைய நீதிக்கு வருவதற்கு அந்த பதியுதீன் அவர்கள், மஹமூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அன்று இந்த கோட்சி, இந்த வாய்க்கும் அவர்களுக்கும் இந்த புத்தகத்தை தோற்கடிப்பதற்காக பேசிக் கொண்டிருக்கும் இதே கோட்சி அன்றைக்கு விடத்தான் சொன்னார்கள். மறந்துவிடாதீர்கள். நான் ஜெமியத்துலமாவில் முடிஞ்சு வருகின்றேன். எனக்கு ஆசை வருகிறது, பேசலாது வருகின்றேன். எங்களுக்கு சொல்லுகிறார்கள், என்ன பேர் சொல்றார்கள்? நானும் ரியால் மோலையும் வாரான், வரத்தை சொன்னா விகிதாசாரம் வாரான், விகிதாசாரம் வாரான். விகிதாசாரம் என்று தெரியுமா அவங்களுக்கு? விளங்கா சொல்றேன். விகிதாசாரம் வாரான். அப்ப எனக்கு 10 நாள் ரியால் மோலை அப்பா விளங்கல்கள் என்னன்னு பார்த்தா, அன்றைக்கு ஜெமியத்துலமாவில் நாங்கள் ஒரு முடிவெடுப்போம். இங்கே நியமங்கள் வழங்கப்படுகின்ற பொழுது
விகிதாசார பிரதிநிதித்துவத்தை கையாள வேண்டும். ஏனெனில் நாங்கள் கல்வியில் பின்தங்கியிருந்தோம். 8ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு அன்று நியமனம், ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட்டது. ஆனால் சிங்கள மக்கள் படித்தவர்களாக இருந்தார்கள், தமிழ் மக்கள் படித்தவர்களாக இருந்தார்கள், முஸ்லிம்கள் கல்விக்கவில்லை. ஆகவே சிங்கள மக்கள் 80 பேருக்கு தொழில் கொடுத்தால் எங்களை மட்டும் பேருக்கு கொடுக்க வேண்டும். அது தரம் இருந்தோ இல்லையோ அப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்துதான் கட்டி எழுப்பினோம். இப்பொழுது இந்த ஜனாதிபதி சொல்கின்றார் இந்த நாட்டிலே சிறுபான்மை இல்லை. அதை எப்படி சொல்கின்றார்கள்? இப்ப பாத்தீங்களா, சிறுபான்மை இல்லையா? சிறுபான்மை எல்லாம் முடிக்க போறான். சகோதரர்களே, உங்களுக்கு தைக்கும் நக்சல்பாரிகள் இந்தியாவிலே முஸ்லிம் கிராமங்களை எப்படி அழித்தார்கள் என்று. ஆனால் இந்த சிங்கள சகோதர மக்கள் எங்களுடைய கிராமத்து மடிகை அணுக்கணை என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. அதை சுற்றி 8 பன்சலை 7, 8, 10, 12 பன்சலை இருக்கிறது. பன்சலைகள் இந்த புதுபல சேனா பிரச்சனை வந்தவுடனே அந்த பன்சலைக்கு அத்தனை ஆகுமாறும் அந்த ஊர் மக்களும் எங்களை சூழ்ந்து கொண்டான். சூழ்ந்து கொண்டு என்ன சொன்ன அடிச்சா வந்தாங்க. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம், நீங்க உங்களோட பாட்டில் நிம்மதியா படுங்கள், வந்தால் நாங்கள் தான் முன்னுக்கு நிற்போம். சில ஆம்பூர் கட்சியே கட்டி கொண்டிருந்தார். நாங்கள் அடிப்போம், நீங்க பயப்பட வேண்டாம். இப்படி அந்த மக்கள் இந்த மக்களை பற்றி தவறான எண்ணம் வச்சுக்கொண்டு குர்ஆன் கூறுகிறது, பல இடங்களில் குர்ஆன் கூறுகின்றது. எங்களுக்கு அவர்கள் எங்களுக்கு அணிபணிந்து எங்களுடைய உரிமைகளையும் தந்து எங்களுக்கு சகல வசதி செய்து கொடு தந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு எதிராக நாங்கள் செயல்பட்டால் குர்ஆன் அல்லாஹ் சூரத்துல் நிசா பாருங்கள், அல்லாஹ் அவருடைய கையோங்கி எங்களை அழிப்பான். எங்கள் பிரதேசத்தில் போடப்பட்டிருக்க அத்தனை கடைகளும் யாருக்கு விற்கிறோம், யாருக்கு வியாபாரம் பண்றோம், இதெல்லாம் யோசிப்பாருங்கள். ஆகவே இதெல்லாம் சும்மா ஒரு பிரேமே. அந்த கலையை ஏமாற்றி பறிச்சானே அது மாதிரி ஒரு திருட்டு கூட்டம் எங்களுக்கு மத்தியிலே எங்களுடைய வாக்குகளை சின்னாபின்னப்படுத்தி நாசமாக்கி எங்களுடைய கிராமங்களை, எங்களுடைய நகரங்களை, எங்களுடைய இருப்புக்களை, எங்களுடைய பாடசாலைகளை, எங்களுடைய சிறார்களின் வாழ்க்கையை நாசமாக்க திட்டம் போட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் திட்டம் போட்டு கல்லுங்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களுக்கு தெரியும் இந்த வாக்களிக்கிறது நன்மை அல்ல என்று நினைக்காதீர்கள். அறிவிக்கின்ற ஹதீஸ் உங்களுக்கு தெரியும். ரோட்டில் இருக்கிற முள்ள தூக்கி வீசினாலும் ஒரு கல்ல தூக்கி வீசினாலும் அவன் ஈமானில் ஒரு பணரு ஒரு கொப்பு வளருது, ஈமான் வளருது. என்ன இந்த ரோட்டிற்கு ஒரு குழிய மூடணும், குழி மூடுறோம் இல்ல, குழி மூடணும் பெரிய ஒரு வேலை. குழிய மூடாம ஒரு கல்ல தூக்கி வீசினாலும் ஒரு முள்ளுக்குள்ள தூக்கி எடுத்தாலும் அவனுக்கு ஈமான் வளருது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த ஒரு சொல்லே போதாதா இந்த அவர்கள் கேட்கிறார்கள், ரோட்டு போடுவது தின்னலாமா, ரோட்டுல வடுக்கவா, ரோட்டு தின்னவா என்று கேட்கிற முட்டாள்களுக்கு வாக்களிக்க சொல்றாங்க. இவன் அதை விட பெரிய முட்டாள் என்று பாருங்கள். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் எங்கள் நாடு வளம் பெற வேண்டும். இந்த நாடு நீங்கள் நினைக்க கூடாது, இது நான் சொல்லவில்லை, நீங்கள் பிறகு பாருங்கள். இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மாவர்தியுடைய கருத்துக்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள். இங்கேதான் நாங்கள் பிறந்திருக்கின்றோம், இங்கேதான் நாங்கள் வாழ்கின்றோம், இங்கேதான் நாங்கள் அடக்கப்படுகின்றோம், இங்கேதான் எங்களுடைய பூமி, இது எங்களுக்கு நாங்கள் அங்க வந்து வந்தோம். இங்கிருந்து ஒரு அரபி வந்திருக்கலாம், 2 அரபி வந்திருக்கலாம், கல்யாணம் முடிச்சிக்கலாம். எப்படி கிறிஸ்தவர்கள் வந்தார்கள், வெளியிலிருந்தா வந்தார்கள், பௌத்தர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள், எந்த சமயமும் இல்லாதவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். நாங்களும் அதே போன்று இந்த நாட்டு சிங்கள மக்களாக இருக்கலாம், நாங்கள் சமயங்களை எங்களுடைய சமயத்தை இஸ்லாமாக மாற்றியிருக்கின்றோம். ஆகவே அந்த உரிமை, இந்த உரிமை, இந்த நாட்டில் வாழ்வதற்கு சகல உரிமையும் எங்களுக்கு இருக்கிறது. எந்த பயம் இல்லாமல் வாழ முடியும். அன்பார்ந்த சகோதரிகளே, ஜனாதிபதி அவர்கள் நினைத்தால் நிச்சயமாக முதுபல சேனையை கொண்டைகள் அளிக்க தேவையில்லை. உங்களுக்கு தெரியும் எத்தனையோ வழி எழுதிக்கிறேன். அப்படி ஒன்றும் நடக்காமல் இன்னும் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லிட்டு மறந்துட்டேன், அதுவரையெல்லாம் எடுத்தேன். இந்த நாட்டில் சிறுபான்மையர் இல்லை, இந்த நாட்டில் இந்த ஜாதியும் இல்லை, இந்த நாட்டில் 2 ஜாதி தான் இருக்குது. ஒன்று இந்த நாட்டை, இந்த பூமியை நேசிக்கிறவன், அடுத்தது இந்த நாட்டின் துரோகி. நாங்கள் இந்த நாட்டின் பூமியை நேசிக்கிறது மார்க்கத்தில் இல்லையா? ஒரு மரத்தை நாட்டினால் அதுக்குரியப்பா இந்த ரோட்டில் உள்ள கல்லை நீக்கினா ஈமான் வரும் என்று சொன்ன ரசூல்,
மரத்த நாட்டினால் அனுப்புவார நன்மையை சொன்ன ரசூல் ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த வளங்களை பற்றி எல்லாம் குர்ஆன் சுன்னாவும் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. இந்த வளங்களை எல்லாம் இன்று உயிர்ப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் எப்படி பின்போக முடியும்? இப்பொழுது ஒன்றை சொல்கின்றேன். இந்த வார்த்தை அவர் அமுல் நடத்தியிருக்கிறாரா? இந்த நாட்டிலே சிறுபான்மையர் இல்லை. இந்த நாட்டிலே எல்லாரும் ஒரு மக்கள் தான் இருக்கின்றார்கள். ஒரு காலத்தில் நாங்கள் விகிதாசாரம் கேட்டோம். இப்பொழுது உங்களிடத்திலே கேட்கின்றேன். என்னுடைய மகள் கூட படிச்சு ஒரு மகள் 7 வருஷம், ஒரு மகள் 5 வருஷம் டிகிரி முடிச்சுட்டு இருந்தான். மனவேதனையோட ஏண்டா டிகிரி செஞ்சோம், பிள்ளைகள் எல்லாம் டிகிரியை விட்டாங்க. இந்த அரசு வந்தல்லவா வணங்கி இப்பொழுது டிகிரி முடிச்சவங்க யாரும் இருக்கிறாங்களா? எந்த பாகுபாடும் கிடையாது. டிகிரி முடிச்சா அவன் முஸ்லிமா, தமிழரா, சிங்களவரா எதுவுமே பார்க்க கிடையாது. அவருக்கும் கெசட் பண்றான், அப்ளிகேஷன் போட்டா தொழில் கிடைக்குது. நீங்க பார்த்து கச்சேரிகள் இருக்கிறாங்க. முன்னர் கச்சேரிகளுக்கு, முன்னர் பிராதேசிய சபா நகரங்கள், பிராதேசிய சபைகளுக்கு, அடுத்தது லேக்கம் காரியாலயங்களுக்கு, லேக்கம் காரியாலயங்களுக்கு போய் பாருங்க பார்ப்போம். முத்துகளை ஆரம்பிக்க மாட்டாங்க. இப்ப போய் பாருங்க பார்ப்போம். சர்தாவை கட்டிக்கொண்டு எங்க உண்டு நீக்கிறாங்க. வெள்ளம் போல போய் பாருங்க, வெள்ளம் போல நீக்கிறாங்க. அப்படி என்றால் இந்த நாட்டில் இப்படிக்கும் அரசாங்கம், இப்படிக்கும் ஜனாதிபதி துவேஷியாக இருந்தால், இன துவேஷி, இன வெறுப்பாளராக இருந்தால் இதெல்லாம் செய்ய வேணுமா? திட்டமிட்டு செய்யலாம். முஸ்லிம்களுக்கு விலகம் இல்லை. முஸ்லிம்கள் இப்படி அப்ளிகேஷன் போட இயலாது. தமிழ் மீடியத்துக்கு இப்படி ஒரு கட்டுப்பாடு. என்ன மீடியமா இருந்தாலும் சரி, தமிழ் மீடியத்தில் இவ்வளவுதான் எடுப்போம், சிங்கள மீடியத்தில் இவ்வளவுதான் எடுப்போம், சட்டமாக ஓட்டிச்சு ஒண்ணுமே இல்லை. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஜனாதிபதி யுத்தத்தை நிறுத்தி சமாதானத்தை, சாந்தியை இந்த நாட்டில் எல்லோரும் ஒன்றுபட்டு வாழ்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். இருக்கிறவர்களில் மிக சிறப்பானவர் அவர்கள். நாங்கள் சொல்கின்றோம், சிறிசேனையை பற்றி பெரிசாக சொல்கின்றார்களே, அவர் எப்பொழுது என்னதை செய்தார் காட்ட சொல்லுங்களேன். குறைந்தபட்சம் ஒரு இஃப்தாராக நடத்தினாரா? முஸ்லிம்கள் ஒரு இஃப்தாருக்காக போயிருக்கிறாரா? சிறுபான்மையருடைய பக்கத்தில் உள்ள கிராமங்கள் குழிகளால் அடித்து நொறுக்கப்பட்டவர்கள் போனாரா பார்க்கிறதுக்கு? ஒன்றுமே இல்லை. அவரை பற்றி தெரிஞ்சவும் இல்லை, அவரை பேசினவும் இல்லை. அவர் வானத்தில் இறங்கினது போல, எல்லாம் செய்து வைத்தவர் போல அவருக்கு வாக்களிங்கள் என்று இந்த முஸ்லிம் மக்களை தூண்டிக் கொண்டிருக்கும் இந்த துரோகிகள் சற்றே சிந்திக்க வேண்டும். தயவு செஞ்சு அவர்கள் அவருடைய போக்கை மாற்ற வேண்டும். இந்த அதாவது புத்தளம் நகரம் வெல்வது, புத்தளம் தேர்தல் தொகுதி வெல்வது முழு இலங்கையிலும் உள்ள மக்களுக்கு, முஸ்லிம் மக்களுக்கு, குறிப்பாக முஸ்லிம் மக்களுக்கு பெரும் பெருமையாகும். நான் கேள்விப்பட்டேன் 7600 கோடி தண்ணீருக்காக. சுப்ஹானல்லாஹ். ஒரு தண்ணிக்கு தண்ணி என்ற ஒரு பெரிய வளம் இல்லவா? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யார் சொல்லாட்ட கேட்டாங்க, யார சூழலா மிக சிறப்பானது என்ன? மிக உணவு தர்மத்தில் என்ன சொன்னாங்க? நீர் கொடுப்பது, உணவளிப்பது, நோம்பாளுக்கு தண்ணியை கொடுப்பது. இந்த தண்ணீர் கொடுக்கறத போல உலகத்திலே எல்லாம் முடிஞ்சு போகும். இந்த உலகத்துல தண்ணீர் முடிஞ்சிட்டால் என்ன நடக்க போகுது? அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இந்த வளங்களை எல்லாம் இந்த எங்களுடைய நகர வீரா பாய்ஸ் அவர்கள் மூலம் இந்த நகரத்துக்கு கிடைக்க இருக்கிற வாய்ப்புகளை, இந்த ஏழை மக்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை தகரபடியாக்காமல் வார 8ஆம் தேதி சுபக தொழுவுக்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து போட்டு எங்களுக்கு இதை சிறப்பையும் கண்ணியத்தையும் இதில் மதிப்பையும் அவர் ஒரு தவறாக இதற்கு சில பட்டியலை போடுங்கள், பட்டியலை போட்டு பாருங்கள். இதிலே நல்லது செய்திருக்கிறார், இதிலே நல்லது செய்திருக்கிறார், இப்படி எல்லாம் செய்து ஒரு தவறு நடந்திருக்கிறது. இதெல்லாம் தூக்கி வீசி போட்டு அந்த தலையை தூக்கி பிடிக்கிறது. அப்ப சொல்லுங்க, இந்த நல்ல நன்மை வழங்கி போயிட்டு இந்த ஒரு தவறு தான் நடந்திருக்கு. யாரெல்லாம் இந்த தவறுகளை இந்த மனுஷன் எங்களுக்கு திருப்பி தந்துரு, எங்களுடைய பக்கம் திருப்பி தந்துரு, எங்களுக்கான அவர் பேசுறவராக, எங்களுக்கு இறக்கப்படுகிறார் ஆக்கி தந்துரு என்று நாங்கள் பிரார்த்தித்தவர்களாக அந்த வாக்குகளை அளித்து எங்கள் அதாவது இந்த நகரத்தின் மக்கள், இந்த நகரத்தையும் இந்த தேர்தல் தொகுதியும் மக்களின் வெற்றியை, இந்த வாய்ஸ் அவர்களின் நகரவிழா அவர்களின் வெற்றியை நீங்கள் உறுதிப்படுத்துவதன் மூலம் எங்களுக்கு சந்தோஷத்தையும், எங்களுடைய கிராமமாக வாழ
வாழும் மக்களினுடைய நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீங்கள் எங்களுக்கு பெற்றுத் தருவீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். நிச்சயமாக இந்த 8ஆம் தேதி உங்களுடைய வாக்குகள் நிச்சயமாக நான் நினைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இருக்கிற இந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வோமாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.